So, Mr. Singaram, குரு, you look like Hitler. போச்சுடா. Why come inside? இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். சு, குருவோட இங்கிலீஷ் இதுதான். நீங்க பேசுங்க. Ladies and gentlemen, தமிழ்லயே பேசுங்களேன். இந்த காலத்துல தம்மான் துண்டு பசங்க எல்லாம் டஸ் புஸ் இங்கிலீஷ் பேசுது. நான் பேசக்கூடாதா? பேசுங்க. யாருக்கு புரியாது? அழகான தமிழ்ல பேசுங்களேன். சிஷ்யன் சொன்னா கேட்கணும். சிங்காரம், குரு, நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? அதை ஏன் கேக்குற குரு? ஒரு இடத்துல பித்தளை சொம்ப திருடி வித்து புட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னு புட்டேன். கப்புறம் பிடிச்சி 3 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க. அட போய் உன்னை 3 வருஷம் உள்ள போடணும். ஏன் குரு? பித்தளை செம்பை திருடி அதே வித்து அந்த பணத்துல பேரிச்சம்பழம் வாங்குறதா? மக்களை பேரிச்சம்பழமே திருட வேண்டியதானே? நிர்மலாதி, நான் கொலை செய்யல. நிர்மலாதி விட்டுங்க. நிர்மலாதி, என்னை விட்டுங்க. கொலை செய்யல. நிர்மலாதி, 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 என்னை விட்டுங்க. நிர்மலாதி, என்னை விட்டுங்க. ஏன் என்ன விரட்டுறீங்க? அண்ணே, நான் கொலை செய்யல. நான் நிர்மலாதி, என்னை விட்டு சொல்லுங்க. என்னை விட்டு சொல்லுங்க. சும்மாறா. நீ கொலை செஞ்சுட்டு இல்லன்னா விட்டுருவாங்களா? கொலையா? இவனா? பார்த்தா நல்ல பையனா தெரியுது. இவன் கொலைகாரன் சொன்னா சின்ன புள்ள கூட நம்பாத. ஆமாண்ணே, சத்தியமா சொல்றேன். நான் கொலை செய்யல. கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இல்லன்னு சொன்னா விட்டுருவாங்களா? வாடா. நான் நிர்மலாதி, என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. நான் நிர்மலாதி. விஷயா, நான் சொல்றேன், இவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான். அம்மா குரு, எனக்கும் அப்படிதான் தோணுது. பாபு, ராஜா. சார், சார், நாளை காலையில மனோகருக்கு தூக்கு. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா அவன் உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்றான். எங்களையா? எதுக்கு? நிரபராதின எவ்வளவு வாதாடின, அழுத, யாரு நம்பல. இன்ஸ்பெக்டர் அலசிவான் வஞ்சகமா திட்டம் போட்டு என்ன குற்றவாளி நிரூபிச்சிட்டான். இன்னைக்கு காலையில நீங்க 2 பேரும் இவனை பார்த்தா குற்றவாளியா தெரியலன்னு சொன்னீங்க. அது என்னமோ உங்க மேல பாசத்தை ஏற்படுத்துச்சு. நடந்தது பூரா உங்ககிட்ட சொன்னா என் மனசுள்ள பாரம் குறையும். நான் நிம்மதியா தூக்கு போவேன். தம்பி, நாங்க கேட்க தயாரா இருக்கோம். என்ன நடந்தது சொல்லு. தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட்டிட்டு புடவை கடைக்கு போனேன். நல்லா இருக்கா? அண்ணா, இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. விலை ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்க. சார், இதுக்கு பில் கொடுங்க. ஆழ்வார்பேட்டை போகணும். ஒரு மாலா சார். தனியும் பிடிச்ச காரு சமயத்துல மக்கார் பண்ணுமே. என்னப்பா, வண்டி ரிப்பேரா? இல்ல சார், கொஞ்சம் தள்ளுங்களேன், ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு தான் சொன்னேன், பேசாம நடந்து போனானே. கேட்டா தானே? சரி சரி, நீ உட்காரு, நான் தள்ளுறேம்மா. டேய் டிரைவர், வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டியை நிறுத்தியா? டிரைவர், வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டியை நிறுத்து. டிரைவர், வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டி நிறுத்து. சுமதி, சுமதி. டிரைவர், வண்டியை நிறுத்து. பார்ட்னர், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயம் ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? மறந்தே போயிட்டேனே. உடனே அனுப்பிச்சிடுறேன். பார்ட்னர், உலகத்திலேயே யோக்கியத்தை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரே தொழில் கள்ளக்கடத்தல். இதுல அக்ரிமெண்ட் கிடையாது, டெண்டர் கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவன் எல்லாருமே நம்மள மாதிரியே யோக்கிய, நாணயஸ்தன், வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்ன டயத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ எம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே. எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க. நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டி கூட்டிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்கு இருக்கிறாரா? உள்ளே இருக்குது.
வாயா நல்ல சவம். உன் நாக்குல தர்பையை போட்டு கொளுத்த சவம் இல்லையா சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட. அந்த சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க? சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம். அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன். அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னு பின்னி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போடல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டியா? எஃப்ஐஆர் போட்டியா? ஓட்டுருவனா டிரைவரையும் மனோகரையும் நைஸா இங்கேயே இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தல்மை அவன் மண்டை உடைச்சிடுற. முத்துராஜ், அவசரப்படாத. முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க. எடுத்த உடனே அடிச்சிடக்கூடாது. ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் உன் வழியில போலாம். நீ வா நல்ல சவா வா. யோ, தவம் இல்லையா சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே ஹிருதயத்தில இருந்து ரத்த சொட்டுன்னு சொட்டுது. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்ட மாட்டோமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்குது. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துட போறாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன் தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது, தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிக்க தந்துட்டுவா. எனக்கு நிதி வேணா, நீதிதான் வேணும். டேய், குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போவியா? என்ன நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கல், கொலை செய்து விடுங்கப்பா. எங்க அவன்? ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா. கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. ஏய், நடடா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சபம் நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கவலையே படாத. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற நான் சொன்னேன்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த டிரைவரை நீ ஏன் கொலை பண்ண? இன்ஸ்பெக்டர், என்னது அநியாயம்? மிஸ்டர், நீ கொலை பண்ணதை பார்த்த 4 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட். நல்ல சிவம், ராஜமாணிக்கம், ஜெயராமன், முத்துராஜா எல்லாரும் சேர்ந்து என்னை குடாரம் முத்திர குத்தி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியல. இப்ப சொல்லுங்க, நான் குடகாரனா? நீதி, நேர்மை, நியாயத்துக்கு பேர் பட்டது நம்ம தமிழ்நாடு. இப்ப எப்படி அடிச்சு பாத்தியா? நான் சொல்றேன், நீ நிரபராதி. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான குரு. அது பொய் சாட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் வச்சு கோர்ட் சொன்ன தீர்ப்பு. நியாயத்தையும் தர்மத்தையும் வச்சு இப்போ நான் தீர்ப்பு சொல்றேன். நீ நிரபராதி, உனக்கு விடுதலை. அண்ணே, நீங்க சொல்றதுனால எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? என்ன தம்பி, குருவை பத்தி எப்படி நினைச்சிட்ட? நம்ம குரு சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்வாரு. ஆமா, இப்ப என்ன பிளானு? இது கொஞ்சம் பக்கு பக்கு நடிக்கிறேன். பக்கு பக்கா? பீடி பீடி பீடி. தம்மு டெல்லு சிஷ்யா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா
குணமாகற வரைக்கும் அவனை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா, நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். மனோகர் கையை உட. அண்ணே, இன்னி கை உடைக்கலன்னா நாளைக்கு உயிரே போயிடும். உயிர் முக்கியமா கை முக்கியமா? பயப்படாத. இப்போ உன் கையை உடைச்சோன்னு வச்சுக்கோ, அது குணமாகிறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போடக்கூடாது, போட முடியாது. இன்னும் 10 நாள்ல நாங்க 2 பேரும் விடுதலை ஆயிட்டு வெளியே போறோம். 6 மாசம் இருக்கும். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே கொண்டு வர்றோம். அடேங்க அப்பா, சர்வதேச லெவல் யோசனை குரு. இல்ல யோ, சிவாஜி தான் வருவாரு. தீவிரமா பேசிட்டு இருக்கானுங்க. அரசியல் பத்தி தான் இருக்கும். யா, ஆமா. இத பாரு மனோகரா, நான் உன் கையை உடைக்கும் போது பயங்கரமா வலிக்கும். நீ கத்துறது வெளியே கேட்டதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 3 பேரும் அம்பேல். வாய பொத்திக்கோ, உட்கார். பயப்படாத. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா. படுத்துக்க. அம்மா. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்தல கையில் அடிபட்டுருச்சு. எங்கப்பா கை கொஞ்சம் நீட்டு. ஐயோ, முடியல டாக்டர், ப்ளீஸ். ஐயோ, போன் பிராக்சர் ஆயிருக்கு. உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுங்க. ஜெயில் மேனுவல் ரெகுலேஷன் படி குணமான பிறகுதான் தூக்கல போடணும். உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. எஸ் சார். என்னப்பா திமிரா வர்றீங்க? உள்ள வரும்போது கையை கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்டா போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? வெளியில போயாவது ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே குரு. மீசையை கண்டுக்கிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டாங்க.